بسم الله الرحمن الرحيم. நமக்கு பிரச்சனைகள் நோய்கள் வருது, இதுக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தொடர்பு இருக்குதா? அது தொடர்பு பல இடங்களில் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ளே இந்த கேள்வி உருவாகி இருக்கும். நம்ம மனசு அதை ரிலேட் பண்ணுவோம் சில சமயங்களில், இல்லையா? மனசு சில சமயங்களில் நம்ம ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு தான் ஆட்டோமேட்டிக்காக தோணும். யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அந்த எண்ணம் உருவாகுது. பலருக்கும் அந்த எண்ணம் உருவாகுது. இது உருவாகியிருக்கா அந்த எண்ணங்கள்? இந்த எண்ணங்கள் இயல்பாக எல்லாருக்கும் உருவாகுது. முஸ்லீம்களுக்கு உருவாகுது, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு உருவாகுது. நம்ம எப்படி நியாயப்படுத்துகிறோம் அப்படின்னா, நான் ஒன்றுமே செய்யலையே, பெரிய அநியாயம்லாம் செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்திருக்கு, எனக்கு ஏன் இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு, இப்படி மனிதர்கள் நினைச்சுறாங்க, தங்களை நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாரும் உணரக்கூடிய உண்மை தான் இது. நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா திருக்குறான் நிறைய வசனங்கள் இருக்குது. திருக்குறானில் இது தொடர்பாக நிறைய வசனங்கள் இருக்குது. பிமா கசபத் ஐதீக்கும், உங்கள் கைகள் சம்பாதித்தவை தான், நீங்கள் உங்களுக்கான துன்பங்களை நீங்களே தேடுறீங்க. இப்போது நமக்கு இஸ்லாம் ஒரு விதியை ரொம்ப கராராக சொல்லி கொடுக்குது. திருக்குறானில் பல இடங்கள் அது வருது. அதை நம்ம மறுபடியும் பயான்களில் பல இடங்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துருவோமா என்னன்னா தெரியல. எப்படின்னா, நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாவம் ஏதேனும் ஒரு வடிவத்தில் உங்களுக்கான துன்பத்தை கொண்டு வரும். எப்படின்னு தெரியாது. நீங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் அளிக்கிறீங்க அப்படின்னா அவர் பலவீனராக இருப்பார், அவர் உங்களை திருப்பி அடிக்க முடியாது. ஆனால் சம்மந்தமில்லாத இடத்துல உங்களுக்கு வேற ஏதோ வடிவில் உங்களுக்கு ஒரு துன்பம் வரும். ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் தொடர்பு இருக்குது. ரெண்டுக்கும் மத்தியில் இமாம் இப்னு கையூம் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காரு, அத்தாவு ஒ தவாவு அப்படின்னு, நோயும் நிவாரணம் அப்படின்னு. இப்போ அதில் பல்வேறு தலைப்புகளை பற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அதில் இது ஒரு பெரிய ஒரு தலைப்பாக, முக்கியமான தலைப்பாக கொண்டு வர்றாரு. என்னென்னா, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கும் மத்தியில் நெருக்கமான தொடர்பு இருக்குது. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது. ஒரு பாவம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அதனால் லாபம் அடைகிறோம் அப்படின்னா, அதனால் இன்பம் அடைகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலாக நமக்கான துன்பத்தை நம்ம நினைச்சோம், நம்ம தேடிக்கிறோம் அப்படின்னு. இப்போது நம்ம பாவ மன்னிப்பு துவா கேட்குறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் அஃபா ஒல் ஆஃபியா அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்குறோம், அல்லாஹ்விடம் அஃபு கேட்குறோம். அஃபுன்னா நான் செஞ்ச பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுரு அப்படின்னு. அடுத்து என்ன கேட்குறோம், ஆஃபியா. ஆஃபியானா என்னுடைய உடல் ரீதியான ஆரோக்கியம், மன ரீதியான ஆரோக்கியம், வியாபார ரீதியான ஆரோக்கியம், உலகில் எல்லா வகையான ஆரோக்கியம். ஆஃபியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பண்ணால், உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, என்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்கள்லேயே ஆரோக்கியத்தை நிச்சயம் கேட்குறோம். இங்கே மன்னிப்பு கேட்டு ஆஃபியா நிச்சயம் கேட்குறோம். இந்த மன்னிப்பு இல்லை அப்படின்னா அது என்னது, ஆஃபியா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னுடைய உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, என்னுடைய மனம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, என்னுடைய வியாபாரம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, என்னுடைய உறவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஃபியாவில் குளறுபடி ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா கூட இதுதானே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதளித்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழித்து கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் செய்த பாவத்தின் மூலியமாக எங்களுக்கான துன்பத்தை வரவழைத்து கொண்டோம். இங்கே அல்லாஹ் சில விஷயத்தில் ஹராம் ஆக்கியிருக்கான், சில விஷயத்தை ஹராமாக்கின விஷயங்கள் கம்மி தான், நிறைய விஷயங்கள் ஹலால் ஆக்கியிருக்கான். இப்போ இதில் அல்லாவுக்கு இது லாபம் இருக்கான்னா, அல்லாவுக்கு லாபம் இல்லை. யாருக்கு லாபம் இருக்குது, மனிதர்களுக்கு தான் லாபம் இருக்குது. இப்போது தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்வதன் மூலியமாக அதை நம்ம மறைச்சிடலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வகையில் அது திருப்பி வரும், அதனுடைய பாதிப்பு வரும். அப்போ இதை நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அல்லாஹ் நமக்கான ஒரு துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னா, அந்த அந்த அதுக்கான காரணம் இல்லாமல் இருக்காது. அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகளை ஒரு வகையில் சோதனைகள், அது இன்னொரு வகையில் அதுக்கான துன்பங்கள். சோதனையாக துன்பமாக நமக்கு என்னச்சு அது தெரியாது. ஆனால் நம்முடைய பாவம் துன்பத்தை கொண்டு வரதான்னா துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒமன் ஆரோதான் திக்ரி சுருத்தாகால ஒரு வசனம் இருக்குது. என்ன, ஒமன் ஆரோதான் திக்ரி ஃபைன் லஹு மஈஷத்தன் ஒபன்கா அப்படின்னு. இப்போ யார் என்னுடைய இந்த நினைவூட்டலை, இந்த குர்ஆனை புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வு தான் உண்டு அப்படின்னு. மஈஷத்தன் பன்கா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. நெருக்கடியான வாழ்வு, சிக்கல் மிகுந்த வாழ்வு, பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்வு. இப்போ இப்படி என்ன செய்யறாங்க, இதுக்கு மொழிபெயர்க்கிறான் இருக்கிறான். அல்லாஹ் இதை உறுதியாக சொல்கிறான், நீங்கள் இந்த வழிகாட்டலை புறக்கணித்து விட்டு, இந்த திக்கரை புறக்கணித்து விட்டு, இந்த அறிவுரையை புறக்கணித்து விட்டு, இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு உங்களுடைய மன இச்சைப்படி வாழ்ந்து நிம்மதியெல்லாம் வாழ முடியாது.
இந்த நெருக்கடியான வாழ்வுக்குள்ளே தான் இருப்போம், நெருக்கடியான வாழ்வு. இப்போ இது வந்து இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய விதி. யாராவது பாருங்கள், ஒரு ப்ளே பாய் வாழ்க்கை வாழ்கிறாங்க, அல்லது ஹராமான வழியில் சம்பாதிக்கிறாங்க, அல்லது எல்லா வரம்புகளும் எதுவும் இல்லாமல் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க. இவங்க நிம்மதியாக வாழ்கிறேன்னு சொல்கிறாங்களா? இவங்களோட பணத்தையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க, எங்கேயோ கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆனால் நிம்மதியாக இருக்க முடியல. ஒருத்தர் வந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கான பிரச்சனை என் மனசில் ஒரு வெறுமை இருக்குது. சினிமா துறையில் உள்ளவர், அந்த வெறுமை போக மாட்டேங்குது. அந்த வெறுமை போகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். அது அவருக்கு மட்டும் இல்லை, பலருக்குமே பிரச்சனை. அந்த வெறுமை மனசில் வந்து உட்காந்துக்கிடுவோம். ஒரு பிரச்சனையும் இருக்காது, வெளிப்படையாக பார்க்கும்போது எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த வெறுமையை மனசில் உட்காந்துட்டு அப்படியே அவரை இருத்திக்கிட்டே இருக்கும். மனுஷன் அப்படி இருத்தும், என்னன்னே தெரியாது. ஏதோ ஒன்று, எந்த காரணமும் இல்லாமல் மனிதர்கள் துன்பத்துக்குள்ளாவாங்க, காரணங்களோடும் துன்பத்துக்குள்ளாவாங்க. இப்போ அதுதான், நாம் ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த பாவம் செஞ்சுட்டு அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிச்சுட்டு அதன் மூலியமாக இன்பம் அனுபவிச்சுட்டு நம்ம நிம்மதியாக போயிட முடியாது, நிம்மதியாக இருந்துட முடியாது. அது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வடிவில், அந்த வடிவில் இல்லை, அந்த வடிவிலாம் இருக்கலாம், ஏதேனும் ஒரு வடிவில் அது துன்பத்தை கொண்டு வரும், அது நோய்களை கொண்டு வரும், அது பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்போ நமக்கான துன்பங்களை நாம் தான் தேடுறோம். ஒட்டுமொத்தமாக இது மற்றவனை பார்த்து அவனுக்கு ஒரு துன்பம் வந்த பிறகு நீ ஏதாவது பாவம் செஞ்சுருப்ப, அதனால அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்வதற்கு இல்லை. மற்றவங்களை பார்த்து என்னென்னா அல்ல அவனை சோதிக்கிறான், இதன் காரணமாக அல்ல அவனோட பாவத்தை மன்னிப்பான். ஆனால் நமக்கு வரும் பொழுது நான் என்ன யோசிக்கணும்? இப்போ இது வந்து உஹது போரில் அந்த வசனங்கள் அருளப்பட்டதா இல்லையா? அந்த வசனங்களில் நமக்கே எப்படி நிகழ்ந்தது, நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறோம், நம்ம தான் அல்லாவுடைய மார்க்கத்தை சுமந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், பிமா கசப தைவிக்கும், உங்களால் தான் அது நிகழ்ந்தது அப்படின்னு. அதாவது நீங்கள் தான் காரணம் இதுக்கு. அதாவது உங்களுடைய தவறுகள் தான், உங்களுடைய பாவங்கள் தான் உங்களுக்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு. இப்போ அதனால தான் சொல்லப்படுது, நமக்கான வலிகள், நமக்கான நோய்கள், நமக்கான பிரச்சனைகள் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் அமையுது இல்லையா? இப்போ யாருக்கு அல்லாஹ் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை கொடுப்பான். சூரத்து சஜிதாவில் நீங்கள் சூரத்து சஜிதா படிச்சிருப்பீங்க. சஜிதாவில் அல்லாஹ் நினைச்சான், சில பேருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பான். அதாவது அவன் வந்து வேறு ஏதோ ஒரு பெரும்பாவத்தில் இருக்கிறான், பெரிய தவறில் இருக்கிறான் அப்படின்னா ஒரு சிறு துன்பத்தை கொடுத்து எச்சரிக்கை பண்ணுவான், மீன்று அப்படின்னு. நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அதாவது ஹராமானதை விட்டுட்டீங்க, தப்பான உறவை விட்டுட்டீங்க, அல்லது வேறு எதாவது விட்டுட்டீங்க. அந்த தண்டனை வந்தும் அதாவது நீங்கள் திருந்தலை அப்படின்னா அது வந்து அது பெரும் இதுக்கு நினைஞ்சிடும், காரணமாக அமைஞ்சிடும். பாருங்கள், இப்போ ஒரு மனிதன் காலையில் சொன்னது தான், இயல்பின் குரலுக்கும் இஸ்லாத்தின் குரலுக்கும் வித்தியாசம், அதாவது முரண்பாடு இருக்காது, ரெண்டுமே கிளாஷ் ஆகாது, ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். ஒரு மனிதன் எப்போ பிறழ்வு ஏற்படுது அப்படின்னா அவன் வந்து பாவங்களில் மூழ்கும் போது, ஒரு பாவம் முதல்ல செய்யும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுது. அந்த பாவத்தை நான் இன்னும் தொடர்ந்து செய்யும் பொழுது நான் என்னச்சு நியாயப்படுத்துகிறேன், அவன்லாம் செய்கிறான், நான் செய்ய வேண்டியதானே. இப்போ முதல் நிலை வந்து குற்ற உணர்ச்சி, இந்த நிலையில் நான் தவிர்த்திருத்தால் ரொம்ப சேஃபு. ரெண்டாவது நிலை வந்து நான் வந்து நியாயப்படுத்துகிறேன், இதுக்கு ஏன்னா எனக்குள்ள ஒரு காரணம் சொல்ல வேண்டியிருக்கு, எனக்குள்ளே உள்ள ஒரு குரல் ஒலிக்குதா இல்லையா, அதை நான் அமைதிப்படுத்த வேண்டியிருக்கு, அதனால் நியாயப்படுத்துகிறேன். மூன்றாவது நிலை வந்து திருப்தி அடைந்த நிலை, அப்போ பாவம்னே தெரியாது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, குர்ஆனில் இந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அப்படிங்கிற வார்த்தை வருது, தவல்லாஹு அலா குலூபிஹிம் அப்படிங்கிற வார்த்தை வருது, பல் ரான அலா குலூபிஹிம் அப்படின்னு. அந்த நிராகரிப்பாளர்கள் வந்து சொன்னாங்களாம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு புரியாது அப்படின்னு. என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு புரியாது. அது அல்லாஹ் பதில் சொல்கிறான், உங்களுக்கு ஏன் திரும்ப புரியலை, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானும் இஃபாலூன், அவர்கள் என்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அதெல்லாம் உள்ளத்தில் துருவா படிஞ்சிருச்சு. அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக வந்து இருப்பது என்ன, அதாவது நீங்கள் இயல்பு நிலையில் இல்லை, பிறோடு நிலைக்கு போயிட்டீங்க. அதனால் உங்களுக்கு சத்தியமாக தெரியலை, அசத்தியமாக தெரியலை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாமல் போயிடுச்சு, உள்ளத்தினுடைய அசலான தன்மையை நீங்கள் இழந்துட்டீங்க. ஒரு பாவம் செய்கிறோம், அது உண்மையிலே அதுக்காக ஒரு வருத்தப்படுறோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம், அந்த பாவனுடைய உள்ளத்தில் கரையை விட்டு போகாது. அதில் எனக்கு அந்த துவா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த வாசகம் பார்த்தா பாவம் செஞ்சோன்னு ஒரு மனநிலை உருவாகுது இல்லையா, அந்த மனநிலைக்கு அற்புதமான அந்த வார்த்தை வடிவம் அது. வௌதுபிக்கே மின் ஷர்ரிமா மின் ஷர்ரிமா சனஹத்து அப்படின்னு செய்துல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும் அன்ஸ ரப்பி, அல்லாஹ்வே நீயே என்னை படைத்து பராமரிக்கும் இறைவன், வான அப்துக்க வானாலா அஹதிக்க வவாதிக்க, நான் உன்னுடைய அடிமை, என்னால் இயன்றவரை உன்னுடைய சட்டத்திற்கு உட்பட்டு உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி இருக்கிறேன். அடுத்து அதில் ஒரு வாசகம் வருது, அவுதுபிக்கே மின் ஷர்ரிமா சனத்து, நான் செய்த
இந்த செயலினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த செயல் எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும், ஏதேனும் முன்ன கொண்டு வரும். எதுவும் இல்லாமல் இல்லை, மனிதன் தன்னை நோக்கி பார்க்கும்போது அது தெரியும். அதுக்கடுத்து நீ எனக்கு நிறைய அருட்கொடைகள் தந்திருக்க, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், நீ என்னுடைய பாவங்களை நீ நெஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு. அதனால தான் அந்த அந்த துவா அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னா அதை தான், எனக்கு நானே அநீதிழைத்து கொண்ட நீ தூய்மையானவன். அதாவது அந்த மக்கள் அந்த காஃபியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டு இதுவும் அல்லாவுடைய நாட்டம் தானே, அல்லா நாடி இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவோம், அல்லா நாடி இருந்தால் நாங்கள் பாவம் செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ இதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னா, நீங்கள் இந்த இது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளத்தில் துரு படிஞ்சு இருக்குது, உள்ளத்தில் அழுக்குகள் இணைஞ்சு இருக்குது, அது உங்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய தடையாக நிற்குது. உங்களை நீங்கள் கவனிங்க, நீங்கள் அதிலிருந்து வெளியே வாங்க. அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய தடைகள் இருக்குது உள்ளத்தில். கர்வம் ஒரு தடை, பொறாமை ஒரு தடை, அதாவது பாவங்களில் மூழ்குதல் இருக்கா இல்லையா, அது ஒரு தடை. எப்போ தெரியுமா அந்த ஒரு இது ஏற்படும், ஒரு பெரிய துன்பம் ஒருத்தனுக்கு வரும்பொழுது சடான்னு உழுக்கப்படுவான். அப்போ தான் அவனுடைய நிலையை உணர்வான், நம்ம எவ்வளோ தப்பான வழியில் எப்படி மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்ன அப்படின்னா, பாவத்தில் செஞ்சோம் அப்படின்னா மனுஷங்கள்ட்டும் தப்பிச்சிடலாம், அதாவது மனுஷங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், மறைச்சிடலாம். ஆனால் அது ஏதோ ஒரு வடிவில் நமக்கு என்ன செஞ்சிடும், அது கண்டிப்பாக துன்பத்தை கொண்டு வந்துடும். அதற்காக நாம் மன்னிப்பு கோரவில்லை என்றால், அதற்காக நாம் வருத்தப்படவில்லை என்றால், அதற்காக நாம் பிரியாச்சித்தம் செய்யவில்லை என்றால், இப்போ இந்த அடிப்படையில் தான் நமக்கு வர துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அடுத்தடுத்த அடிகள் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய செயல்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சில விதிகள் அமைச்சிருக்காங்க இல்லையா, நீதிகள், அது மாறாது. சில விதிகளை நீதிகளாவது எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என் உள்ளத்தை பாதிக்கக்கூடாது. பிரச்சனைகள் எனக்கு வரத்தான் செய்வோம், அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை எனக்கு வேணும். ஆனால் அதனால் நான் தூண்டு போகிறேன், உள்ளத்தளவில் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா எங்களோட மிஸ்டேக் இருக்குது, என் உள்ளம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. எதனை கொண்டு பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, பாவங்களை கொண்டு உள்ளம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. எனக்குரிய ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்குது இல்லை, ஒரு சுயபிம்பம், அது எப்படி உருவாகி வரும் அப்படின்னா, என்னுடைய நேர்மையிலிருந்து உருவாகி வரும், என்னுடைய தக்குவாவிலிருந்து உருவாகி வரும். இப்போ என்னை குறித்து நீங்கள் ஒரு பிம்பம் வச்சுருப்பீங்க, என்னை குறித்து நான் ஒரு பிம்பம் வச்சுருப்பேன். இது ஸ்ட்ராங் அப்படின்னா என்னை குறித்து நான் ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா. இப்போ என்னை குறித்து மக்கள்லாம் நல்ல ஆள்னு சொல்கிறாங்க, நான் என்னை குறித்து நான் எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு பிம்பம் இருந்ததுன்னா அது உருவாகி வராது. அது அப்போது நம்முடைய சுய பிம்பம், அந்த செல்ஃப் இமேஜ் நம்முடைய அந்த நேர்மையிலிருந்து, நம்முடைய அந்த தக்குவாவிலிருந்து உருவாகி வரும். அப்போ அந்த தக்குவா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பாவங்களிலிருந்து விலகி இருக்கும் தன்மை இருக்கா இல்லையா. இப்போ இயல்பாக பாவங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதனால தான் செய்கிறோம். பாவம் மேலே ஈர்ப்பு இருக்குது அப்படி தானே எல்லாத்துக்கும். சும்மா பாவம் செய்கிறது இல்லைல்ல, அதில் நமக்கு ஒரு லாபம் இருக்குது, அதில் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஏதோ அதை நோக்கி ஈர்க்கப்படுறோம், அதனால பாவம் செய்கிறோம். ஆனால் இங்கே பிரச்சனையே நமக்கு, இங்கே சோதனையே இதுதான். அதாவது உங்களுக்கு அதன் பக்கம் போகாதீங்க, அது உங்களுக்கு துன்பங்களை கொண்டு வரும், மறுமையில் தண்டனை கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் நிம்மதியால் வாழ்ந்துட முடியாது. யாரையால் இப்போ சினிமா துறையை பார்க்குறோம், ரொம்ப கொண்டாட்டமான துறைகளை பார்க்குறோம், அவங்கள நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளிப்படக்கூடிய ஒரு தோற்றம் வேறு, உள்ளுக்குள்ளே அவங்க வேறு, உள்ளுக்குள்ளெல்லாம் அனுபவிக்க முடியல, எதையுமே இல்லை அவங்கள்ட்ட. ஏன்னா இங்கே நமக்கான எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அனுபவித்தல் அல்ல, முழுக்க என்ஜாய்மெண்ட் அல்ல. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. அது அந்தந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படணும். வெறுமனே அனுபவித்தல் மட்டும் ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா, இஷ்டம் போல் வாழ்வான் நினைக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ரைட் பண்ணுறாங்க, எல்லாருமே இதை நினைச்சாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இது உணர்றாங்க. அதாவது எனக்கான துன்பத்திற்கு நான் செய்த பாவம் தான் காரணம் அப்படிங்கிறத. அதை இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கா இல்லையா வாழ்க்கையில், இதை நம்ம கராராக அந்த விஷயத்தை செயல்படுத்துகிறோம். அந்த வாழ்க்கையில் கராராக அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் இந்த கராராக அந்த விஷயத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, அது நமக்கு கேட்கலாம், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. இதனால் நமக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம மன அமைதி அடைவோம், மன நிறைவடைவோம். ஒன்றும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்ட மாட்டோம். ஒருவேளை நாலாபுரமும் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தாலும், நாலாபுரமும் என்னுடைய பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அந்த பிரச்சனை உள்ளத்துக்குள்ளே வராது. அந்த பிரச்சனைகளை எளிதாக நாம் எதிர்கொள்வோம். உமை எச்சக்கில்லாக இஜல்லஹு மஹரஜா,
வயர்சுகுஹு மின் ஹைசுலா யஹ்தசிப். இப்போ யாரிடம் இந்த தக்குவா இருக்குதோ, தக்குவா அப்படிங்கிறது இந்த பேணுதல் உணர்வு. தக்குவாங்கிறது என்ன? அல்லாஹ் கொடுத்த அந்த வரம்புகளை, அல்லாஹ் கொடுத்த அந்த சட்டங்களை பேணுவது, எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அதிலிருந்து விலகி இருப்பது, எதெல்லாம் பாவமோ அதை விட்டு விலகி இருப்பது, இதுதான் தக்குவா. இந்த தக்குவா யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருக்கு நாம் ஒரு வெளியேறும் இடத்தை ஏற்படுத்துவோம். அவர் பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டால், நாலாபுரத்திலே மாட்டிக்கிட்டால், அற்புதமான முறையில் அவர் அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு இடத்தை ஏற்படுத்துவோம். ரிஸ்குஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அவர் அறியாத புறத்திலிருந்து நாம் அவருக்கு ரிஸ்க் வழங்குவோம், அவருக்கு விடுதலை வழங்குவோம், அவருக்கான இன்பத்தை வழங்குவோம், அவருக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்குது. அப்போ அந்த வாக்குறுதி யாருக்கானது தெரியுமா? யார் அந்த பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொருந்தது. இது அல்லாஹ் இதை வாக்குறுதியாக கொடுக்குறான். இதை இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய ஒரு விதியாக சொல்கிறான். இந்த விதி செயல்பட்டே தீரும். நீங்கள் தக்குவா பாவங்கள்லேருந்து விலகிறது எனக்கு என்ன நன்மை அப்படின்னா, கண்டிப்பாக நன்மை அடங்கியிருக்கு. அதாவது நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, தனிப்பட்ட அளவில் ஒரு பாவத்திலேருந்து நீங்கிட்டீங்க, அதில் நீங்கள் மூழ்கலை, அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா, அப்போ அது ஒரு மனநிறைவு இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரும் பணி செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மனக்கட்டுப்பாடு முக்கியம். அந்த மனக்கட்டுப்பாடு உள்ளவங்களால தான் பெரும்படி நிகழ்த்த முடியும். இச்சைகளுக்கு அடிமையானவங்களால், பாவங்களில் மூழ்கியவர்களால் என்ன செய்ய முடியாது? பெரும்பணி அவங்க நிகழ்த்த முடியாது. அவங்க தங்களுடைய இச்சைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய கடவுள் யார், அவங்களுடைய தெய்வம் யார் அப்படின்னா, அவங்களுடைய மனதினுடைய, குரானில் அந்த வாசம் வருது, தன்னுடைய ஹவாஹு அப்படின்னா மன இச்சை அவனுக்கு தான் கடவுள். மன இச்சை கடவுள் அப்படின்னா மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கான். ஒவ்வொரு சமயத்துலையும் இப்போ இதை சரிம்மா, நாளைக்கு தப்பும்மா, மறுநாளைக்கு சரிம்மா, அவனுக்கு தோணும் பொழுது செஞ்சுட்டு சரிம்மா, அவனுக்கு தோணலை அப்படின்னா தப்பும்மா. இப்போ அவனுடைய கடவுள் என்ன, அவனுடைய இலாஹ் யார் அப்படின்னா அந்த மனதினுடைய இச்சை தான் அப்படின்னு. அப்போ இஸ்லாம் இதை அதாவது இந்த உலகத்தில் எல்லாம் மாறாத விதிகளை அமைச்சிருக்கான். இதை நாம் இங்கே குருட்டுத்தனங்கள்லாம் கிடையாது, தற்செயல்கள்லாம் கிடையாது. இப்போ நான் இந்த பாவம் செஞ்சேன்னா எனக்கான ஒரு துன்பம் காத்திருக்கு, அது கன்ஃபார்மாக எனக்கு வந்தே தீரும். அதற்காக நான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, அதற்காக நான் பிரயாச்சித்தை செய்யலை அப்படின்னா, இப்படிலாம் இணைஞ்சிட முடியாது, வாழ்ந்துட முடியாது. வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுற விதம் இருக்கா இல்லையா? அது ஒரு ஆச்சரியமானது. ஒரு அநியாயக்காரன் இன்னொரு அநியாயக்காரனை கொண்டு அழிக்கப்படுவான். அப்படி தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. யாருமே நிலைச்சிருந்ததே கிடையாது. அல்லாஹ் அமைச்ச எங்கள் விதிகளில் ஒன்று, நீ அநியாயம் பண்ணுற அப்படின்னா, நீ ஒருத்த மேலே அநியாயம் பண்ணுற அப்படின்னா, உன் மீது அநியாயம் செய்யக்கூடிய வேறொருத்தனை உன்னை விட வலிமையான ஒருத்தனை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீ வேறொருத்தனுக்கு செஞ்சதை உனக்கு செய்வான். துரோகம் இழைப்பவர்கள் துரோகம் இழைக்கப்படுவார்கள், அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்யப்படுவார்கள், உதவி செய்பவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். ஆனால் வேறு வேறு வடிவத்தில் சேரும். இப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்போ நான் இவனுக்கு ஒரு தப்பும் செய்யலையே, இவன் ஏன் என் மேலே அடர்ந்து ஏறுறான், இவன் ஏன் என்னை தாக்குறான் அப்படின்னா, நீ வேற எவன் மேலே நீ நினைஞ்சிருப்ப, நீ ஏதாவது பண்ணியிருப்ப. இப்போ இங்கே ஒரு குருட்டுத்தனம் அந்த குர்ஆனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது குருட்டுத்தனம்னு எதுவுமே கிடையாது, தற்செயல்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே கச்சிதமாக அல்லாஹ் என்ன விதிகளை அமைச்சிருக்கானோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் பாவங்கள்லேருந்து நாம் விலகி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான நன்மையை நாம் தேடிக்கிறோம்.